ஹாய், இங்கிலீஷ் ஜூனியரில் செகண்ட் பேப்பரில் கேட்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீரியல் நம்பர் வச்சு எப்படி போடுறதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த சைடில் பாருங்கள் 1 2 3ன்னு சொல்லி உள்ளே கொடுத்துருக்காங்கல்ல காலம்குள்ளே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி போடணுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்ஜின் செட் பண்ணுங்கள் 10 to 75. இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 65. நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, இப்போ வந்து டைட்டிலில் வந்து 65லேருந்து மைனஸ் பண்ணி 12 டிவைட் பண்ணி போடுவோம்ல, அப்போ எல்லாம் 10 ஆட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அது வந்து தேவையில்லை. ஏன்னா மார்ஜின் 10 to 75ல் செட் பண்ணுறப்போ 10 ப்ளஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஃபஸ்ட்டு டைட்டில் பாருங்கள். டைட்டில் எப்போதுமே வந்து ஃபுல்லாக கேப்ஸில் தான் இருக்கணும். அதை சைடில் கூட அவங்க கொடுத்துருப்பாங்க ஆல் கேப்ஸ்ன்னு சொல்லி. எல்லாமே வந்து கேப்ஸில் தான் அடிக்கணும். இப்போ எஃப் டாட்டுன்னு அதில் கொடுத்துருக்காங்களே, எஃப் டாட்னா ஃபார். நெக்ஸ்ட்டு கிராஸாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து த. நெக்ஸ்ட்டு கண்ட்ரிங்கிறத வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்களா, சைடில் பாருங்கள் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டை எடுத்து அந்த இடத்துல டைப் பண்ணணும். இதெல்லாம் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு லெட்டராக கவுண்ட் பண்ணுங்கள். ஸ்பேஸையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபார் தி எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி 65லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். இப்போது 65 மைனஸ் 56, ஏன்னா 56 இருக்குது, மைனஸ் பண்ணால் 9 கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 4.5, அதை 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 5 ஸ்பேஸ் தள்ளி கலெக்ஷன்ஸ் ஃபார் தி அந்த டைட்டிலை வந்து ஃபுல்லாக அடிக்கணும். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஹைஃபனை வச்சு ஃபுல்லாக லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் லைனில் வச்சுக்கோங்க. இது வந்து சிங்கிள் லைனில் தான் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு காலம்குள்ள டைட்டில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதில் நேம் ஓ டாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓ டாட்னா ஆஃபு. அதுக்கப்புறம் வந்து கிராஸ் லைன் கொடுத்துருக்காங்களா, அது வந்து த. நெக்ஸ்ட்டு டிஐஎஸ்டின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து டிஸ்ட்ரிக்ட். ஓகே, நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு அந்த இடத்துல டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ காலம் பிரிக்கலாம். அந்த ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கரெக்டாக அடுத்த காலமில் கரெக்டாக கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி காலம் பிரிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு காலம் பாருங்கள். அதில் அதிகமாக இருக்க நம்பரை வந்து பாருங்கள். 4 ஸ்பேஸ் தான் இருக்குது எல்லாத்துக்குமே. அப்போது டைட்டில் பாருங்கள் அதிகமாக இருக்குது. அதில் வந்து மொத்தம் 7 இருக்குது. 7ஓட 1 ப்ளஸ் பண்ணி 8ன்னு போடணும். அந்த காலமுக்கு 8 ஸ்பேஸு. நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள், 1957 to 58, அதை தான் இங்கே போடணும். இந்த காலம்லேயே வந்து ஹையஸ்ட்டு வந்து அந்த 1957 to 58 தான். அதுலேயும் வந்து 7 நம்பர் இருக்குது. இங்கே வந்து 2 ப்ளஸ் பண்ணணுமா, அப்போ 7 + 2 9. நெக்ஸ்ட்டு 1956 to 57ன்னு டைப் பண்ணணும். அதில் வந்து அதுலேயும் 7 ஸ்பேஸ் தான், அப்போ வந்து 9. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுலேயும் அதே போல் 7 தான் இருக்கும், 9. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட், இதை வந்து சென்ட்ரு பண்ணி அடிக்கணும். அதுக்கு 4 காலமுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 65ல் மைனஸ் பண்ணுங்கள். இப்போ 4 காலமே ஆட் பண்ணால் 35ன்னு கிடைக்கும். இதை 65லேருந்து மைனஸ் பண்ணால் 30. இப்போது நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட்னு இருக்குல்ல, அதில் எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணி அதை 30லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதில் 20 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ 30லேருந்து மைனஸ் பண்ணால் 10 கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 5. இப்போது 5 ஸ்பேஸ் விட்டு நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறத டைப் பண்ணணும். அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேப்ஸில் இருக்கணும். ஆஃப் தி அதிலலாம் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிஸ்ட்ரிக்டில் டி கேப்ஸு. நெக்ஸ்ட்டு இப்போ 1955 to 56, அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணால் 7ன்னு கிடைக்கும். இப்போ 9 - 7 2, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. தேர்டு காலம், ஃபோர்த்து எல்லாமே அப்படி தான். இதை வந்து இந்த ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு போடுங்க. லாஸ்ட்டு காலம் பாருங்கள். லாஸ்ட்டு காலமுக்கு 7 இருக்கும். இப்போ 8 - 7 1, அந்த ஒரு ஸ்பேஸை லெஃப்ட் சைடில் போட்டுறது. நெக்ஸ்ட்டு ஹைஃபனை வச்சு கோடு போட்டுருங்க. அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ். இனி ஃபுல்லாகவே 2 லைன் ஸ்பேஸ் தான். ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கதை பாருங்கள். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த 4 காலமுக்கு காமனாக உள்ளது தான் இது.
அதனால 4 காலம்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ருபீஸ் இன் காலம் அதையும் ஆட் பண்ணி 2ஐயும் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இந்த 4 காலம்க்கு 35ன்னு கிடைக்கும். இப்போ ருபீஸ் இன் காலம்க்கு 17ன்னு கிடைக்கும். இது 2ஐயும் மைனஸ் பண்ணால் 18, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 9. இப்போ 9 ஸ்பேஸ் விட்டு இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கதை டைப் பண்ண வேண்டியதான். அது கரெக்டாக இந்த காலம் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அதுலேருந்து 9 ஸ்பேஸ் விடணும். எப்போதும் போல் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி 1 2 3ன்னு காலம்குள்ளே வர்றப்போ இதை வந்து லெஃப்ட் கார்னரில் தான் அடிக்கணும், ஸ்பேஸ்லாம் விடாமல். 1 டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு செங்கல்பட்டு. இதில் வந்து அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸு, பேலன்ஸ் எல்லாம் ஸ்மால். எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த காலம்க்கு இந்த நம்பருக்கெல்லாம் எவ்வளோ ஸ்பேஸ் இல்லைன்னு பார்க்கலாம். இப்போ 4 இருக்குது அதில். இப்போ அந்த காலம்க்கு 9 கண்டுபிடிச்சிருக்கோம். 9 - 4 5ன்னு கிடைக்கும். இப்போ 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 2.5, அதை 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 3 ஸ்பேஸ் விட்டு இந்த நம்பரை டைப் பண்ணணும். அதே தான், கீழே எல்லாமே 4 நம்பர் தான் இருக்குது, அதனால் அதே தான். அடுத்த காலம்க்கும் அதே போல் தான் 3 ஸ்பேஸ் தான் கிடைக்கும். அடுத்ததுக்கும் 3 ஸ்பேஸ் தான் கிடைக்கும். லாஸ்ட்டு காலம் பாருங்கள், அதில் 4 நம்பர் இருக்கா. இப்போ 8 - 4 4, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2. இப்போ 2 ஸ்பேஸ் விட்டு 1.50ங்கிறத டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன், சவுத் ஆர்காட்டுன்னு இருக்குல்ல, இதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட் லைன் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கும் கீழே நேராக வச்சு அந்த நம்பர்லாம் அடிச்சிடலாம். அந்த ட்ரான்ஸ் கொடுத்துருக்கதை மாற்றி டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி, அந்த லைனே வந்து கீழே ஏரோ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும், அந்த 5th லைனை. நெக்ஸ்ட்டு 6ஐ எடுத்துகிட்டு அந்த இடத்துல 7 போடணும். அப்புறம் அந்த 5ஐ எடுத்துகிட்டு 6 போடணும். இப்போது அந்த கோயம்புத்தூருங்கிறத அப்படியே திருநெல்வேலிக்கு கீழே டைப் பண்ணணும். அதுக்கு நேராக உள்ளது எல்லாமே வந்து மேலே போயிடும். அந்த 7th லைன் ராம்நாடுங்கிறது லாஸ்ட்டாக வந்துடும். ஓகே, லாஸ்ட்டாக ஹைஃபன் வச்சு கோடு போட்டு முடிச்சிருங்க. ஓகே, நீ நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கதை காட்டுறேன் பாருங்கள். டைட்டிலுக்கு கீழே வந்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருக்கணும். டைட்டில் ஃபுல்லாக கேப்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட், இதில் த போடாமல் விட்டுட்டேன், அது மிஸ்டேக். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த லெஃப்ட் கார்னர்லேயே 1 2 3 அது எல்லாத்தையும் வந்து டைப் பண்ணியிருக்கேன். டாட் வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு செங்கல்பட்டு, சவுத் ஆர்காட் அதெல்லாம் டைப் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாருங்கள், இந்த கோடு போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 கோடுமே வந்து ஒரே லென்த்தில் இருக்கணும். எதுக்குமே வந்து முன்ன பின்ன இருக்கக்கூடாது, ஒரே லென்த்தில் இருக்கணும் 3 கோடும். இந்த ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 4னா அதை 2ஆல் டிவைட் பண்ணி 2 ஸ்பேஸ்ன்னு போடுறீங்கல்ல, அது கூட தேவையில்லை. 4னா முன்னாடி 2 ஸ்பேஸ் பின்னாடி 2 ஸ்பேஸ்ன்னு விட்டுறலாம். இதே 5 ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் 3 பேக்கில் 2 அந்த மாதிரி விட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.